எல்லோரும் உபயோகித்து கொண்டிருக்கும் இண்டக்ஷன் ஸ்டவ், அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு அதை பற்றி விவரங்களை சொல்ல போகிறேன். அதை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிடணும், அப்புறம் எப்படி எல்லாம் அதை விதிமுறைப்படி பயன்படுத்தணும். இப்போ இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குன்னா இதுக்கு மேலே அதிகமான வெயிட் உள்ள பாத்திரங்களை எதுவும் வைக்கக்கூடாது. அப்படி வச்சா அது டேமேஜ் ஆகிரும். அதுக்கப்புறம் அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற சொல்கிறேன், ப்ராப்ளம் வராமல். அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் கூலிங் ஃபேன், ஏர் போகிறதுக்காக பின்னாடி வச்சுருப்பாங்க. இதை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கிடணும். இதில் ஏதாவது டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி இதில் நிறைய டஸ்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஏர் போகாது. அதனால் அந்த காயில் நமக்கு சீக்கிரமாக பழுதாகிரும். ஃபேன் இருக்கும், ஃபேனையும் சுத்தம் பண்ணிடணும். இப்படி நல்லா சுத்தம் பண்ணியாச்சுன்னா இந்த காயில் நம்ம லாங் லைஃபாக வரும். காயில் எப்பவும் வீக் ஆகினாலும் அதை நம்ம சரி பண்ணிக்கிடலாம். குயிக்காக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த ஃபேன் ஏர் கூலிங் போகும்போது ஃபேன் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் போர்டு. அதாவது நம்ம டெம்பரேச்சர் கூட்டி குறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த போர்டு. இந்த போர்டும் பின்னாடி ஏதாவது வயர்கள் ஷார்ட் ஆகிருந்தது அல்ல லூஸ் ஆகிருந்ததுன்னா நம்ம சால்ட்ரிங் பண்ணால் போதும், சரியாயிரும். இதுதான் அந்த போர்டு. இந்த காயிலில் சென்டரில் இருக்குல்ல, இது சென்சார், ஹீட் சென்சார்னு சொல்லுவோம். இந்த சென்சாரை சுத்தமாக அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கிடணும். அது மேலே டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இது சென்ஸ் பண்ணாதே எரர் காமிக்கும். அப்படி எரர் காமிச்சதுன்னா இந்த சென்சார் தான் ப்ராப்ளம்னு சொல்லி இந்த சென்சாரை சுத்தம் பண்ணணும் அல்லது சென்சாரை புதுசு மாற்றணும். அப்புறம் இந்த போர்டு, அந்த காயிலுக்கு போகிற போர்டு, இந்த போர்டுலேருந்து தான் நமக்கு ஹை வோல்டேஜ் போகும். அந்த காயில் மூலமாக நமக்கு டெம்பரேச்சர் இருக்கும். இந்த கீட்ஸிங் பார்த்துக்கோங்க, ஐஜிபிஏ அந்த இதுக்கு வச்சிருக்கிற கீட்ஸிங்கு. இந்த ஹீட்ஸிங்கும் நமக்கு அந்த பவர் டிரான்சிஸ்டரை சேஃபாக வச்சுக்கிடும். அதுக்கு தான் இந்த ஹீட்ஸிங்கு. இந்த ஹீட்ஸிங் எதில் போட்டிருப்போம்னா இந்த போட்டுக்குள்ள ஐஜிபிடி பவர் டிரான்சிஸ்டர், இந்த டிரான்சிஸ்டருக்கு தான் இந்த ஹீட்ஸிங் போடுறோம். சில நேரங்களில் இந்த டிரான்சிஸ்டர் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டாலே போதும். அந்த ஹீட்ஸிங்கு கீழே தான் அந்த ஐஜிபிடிஜி பவர் டிரான்சிஸ்டர் இருக்குது. இதிலிருந்து தான் காயிலுக்கு போகும். காயிலுக்கு போகிற வோல்டேஜ் இங்கேருந்து போகும். காயில் அந்த காயிலேருந்து வர்ற போர்டில் மாட்டிருக்குல்ல, இந்த வயரையும் சில நேரம் சரி பண்ணிட்டாலே போதும். இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் ப்ராப்ளம்லாம் சால்வ்டு. இப்போ ஒர்க் ஆகுது பாருங்கள், நீட்டாக ஒர்க் ஆகும். இந்த மாதிரி நம்ம அதை மெயின்டைன் பண்ணினாலே போதும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஹேரிங் அண்ட் ஷேரிங் உங்களோட பகிர்ந்துக்கிடுவோன்னு நினைக்கிறேன்.